Hi friends, welcome to JJ bujjima Tailoring. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்றதை ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் நம்ம கிளியராக அதை எப்படின்னு சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயிட் மெஷர்மெண்ட் எடுக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி பண்ணுறவங்க ப்ளவுஸ் வாங்கி அதில் கொஞ்சம் அளந்து பாருங்கள். மோஸ்ட்லி உங்கள் ப்ளவுஸையே நீங்கள் ரிப்பீட்டடாக அளந்து எதுலேயுமே பார்க்காதீங்க. வெவ்வேறு சைஸாக ப்ளவுஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் யாருக்கு ப்ளவுஸ் கொடுத்தாலும் நீங்கள் அளக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ மெயினாக நம்ம ஆம்கோல் டெப்த்து எப்படி மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஸ்கேலு ஒரு டேப்பு இது ரெண்டு இருந்தாவே போதும். நம்ம ஈஸியாக நம்ம அளந்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ளவுஸை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொக்கியை கலட்டி விட்டுருங்க. சரிங்களா? கொக்கி போட்டுட்டு எப்போவுமே இந்த ப்ளவுஸுன்னு இல்லை, இந்த மெஷர்மெண்ட்டில் எப்போவுமே கொக்கி போட்டுட்டு ப்ளவுஸ் மெஷர் பண்ணாதீங்க. உங்களுக்கு அது அளவையே மாற்றி கொடுத்துரும். நீங்கள் தைக்கிறது கண்டிப்பாக தப்பாக தான் வரும். ஸோ கொக்கி போடக்கூடாது. ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டில் எப்போவுமே கொக்கி போடக்கூடாது. அந்த மாதிரி இந்த ரெண்டையும் இப்படி ஒட்டி போட்டு அளவு எடுக்கக்கூடாது. சரிங்களா? இப்படி வச்சு அளவு எடுக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் கொக்கியே போட்டு போயிடலாம் இல்லையா? ஸோ எப்போவுமே இது பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த கேப்பு இருக்கிறது இருக்கட்டும், ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் அதாவது ஃப்ரண்ட் பீஸு பட்டி இதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் அளவு எடுக்க ஆரம்பித்தா போதும். இப்போ நம்ம காமனாக ப்ளவுஸில் கண்டினியூவாக நீங்கள் பார்க்குறது என்னது, ஷோல்டரு, நெக்கு டெப்த்து, ஆம்கோலு, ஹைட்டு, பாடி வித்து இதெல்லாமே ஈவனாக தான் வரும். ஸோ நம்ம அதெல்லாமே பேக் பார்ட்டில் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்று, பேக் பார்ட்லேயுமே நம்ம எங்கே எடுக்கணும், கொக்கி எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் கரெக்டான மெஷர்மெண்ட்டு. ஸோ நம்ம எப்போவுமே கொக்கி சைடு இருக்க பீஸோட அளவை எடுத்துக்கலாம். சரிங்களா? மோஸ்ட்லி ஓகேவா? இப்போ நம்ம பேக் பீஸ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஓப்பன் பண்ணி விட்டாச்சு. இந்த டிப்பெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எடுத்தாச்சு. ப்ளவுஸ் எந்த ஒரு சுருக்கமும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ப்ளவுஸை எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த இருக்குது, நான் கொக்கி பீஸ் பக்கம் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இந்த சுருக்கம் இது எல்லாமே எதுவுமே இல்லாமல் ப்ளவுஸை நான் இப்படி கிளியராக போட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுட்டு இப்போது நான் கிளியராக எல்லா சுருக்கத்தையும் எடுத்துட்டேன். ஓகேங்களா? எடுத்துட்டு ப்ளவுஸை இப்படியும் ஆட்டக்கூடாது, இப்படியும் ஆட்டக்கூடாது. ஓகேவா? கரெக்டாக நீங்கள் இழுத்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் இருக்கா, இந்த ஷோல்டர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு. இதையும் நீங்கள் இப்படியே வச்சு எடுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த ஷோல்டர் பாயிண்டில் இப்படி இழுத்து விட்டுக்கணும். இந்த ஷோல்டர் ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? வச்சுட்டு இப்போது கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், டேப்பை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த ஸ்லீவும் இந்த இடமும் ஜாயிண்ட் ஆகுதா, நம்ம ஷோல்டர் பார்ட்டு அந்த இடத்துல கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க டேப்பை. ஓகேவா? வச்சுட்டு இப்போது இந்த ப்ளவுஸை நம்ம இப்படி கரெக்டாக இப்படி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? கரெக்டாக சென்டர் பார்ட்டில் வச்சாச்சு, ஷோல்டரோட சென்டரில் வச்சாச்சு. நம்ம இப்போ இந்த இடமும் நமக்கு சுருக்கம் எல்லாமே எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துலையும் ஸ்லீவும் பாடியும் ஜாயிண்ட் ஆகும் இல்லையா, இந்த இடத்துல இந்த ஸ்கேலை நம்ம வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா நமக்கு என்ன மெஷர்மெண்ட் வருது அதை கரெக்டாக எடுக்கணும். சரிங்களா? ஸ்கேல் நேராக கோணையாலாம் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? கரெக்டாக வச்சு பாருங்கள். நமக்கு 6 இன்ச்சு கிடைக்கிது. ஓகேவா? இப்படி 6 இன்ச்சு நமக்கு ப்ளவுஸ் ஓட ஆம்கோல் டெப்த்து கிடைக்கிது. மேடம் இதில் ஷோல்டருக்கு ஜாயின் பண்ணிடுறோம், ஸ்லீவ் உள்ளே போயிடுது, அதெல்லாம் இல்லை. டேரெக்டாக நீங்கள் 6 இன்ச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் என்னுடைய ப்ளவுஸ் வீடியோலாம் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பிளாக. ஆனால் என்ன, நிறைய பேர் நான் இந்த விஷயம்லாம் சில விஷயத்தெலாம் ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக எடுக்கிறனால கன்ஃபியூஸ் ஆயிடுது. அவ்வளோதான். இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி
நீங்கள் ஆம்கோல் மெஷர்மெண்ட்டு எடுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.